கன்னட இண்டஸ்ட்ரியில ராஜ்பி ஷெட்டி, ரிஷப் ஷெட்டி, ரக்ஷி ஷெட்டி வருகைக்கு அப்புறம் நிறைய வித்தியாசமான படங்களும் கதைக்களங்களும் வர ஆரம்பிச்சது. கந்தாரா, 777 சார்லி, சப்த சாகர தாச்சே எல்லோ, கருட கமனா, ரிஷப வாகனா இப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அந்த வரிசையில பாசில் அல்சலாக்கல் டைரக்ட் பண்ணி 2023 ரிலீஸ் ஆன படம் தான் டோபி. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர்கிட்ட தான் அப்பா காணும்னு கம்ப்ளைண்ட் பண்றா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பாவை பத்தி அங்க இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்துல ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் அவர் விசாரிக்கும் போது அவர் ஒரு கொலைகாரன்னு அவருக்கு தெரிய வருது. இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரன் ஏன் அப்படி கொலைகள் செஞ்சா, அவனை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா இல்ல கண்டுபிடிக்க முடியாம போச்சுங்கிறதா அந்த படத்துடைய கதை. கதையா பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமான கதையா இல்லாட்டியும் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், படத்துடைய மியூசிக், ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல 3 முக்கியமான கதாபாத்திரங்கள். டோபியா நடிச்சிருக்கிற ராஜ்பி ஷெட்டி, அவங்க பொண்ணா நடிச்சிருக்கிற சைத்ரா, வில்லனா நடிச்சிருந்த ராஜ் தீபக். இவங்க 3 பேரோட கேரக்டரைசேஷனும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டோபிங்கிற கதாபாத்திரத்துல ராஜ்பி ஷெட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. டோபியோட கதாபாத்திரம் நம்ம பார்க்கும்போது தமிழ்ல சியான் விக்ரம் நடிச்சு வெளிவந்த பிதாமகன் கதாபாத்திரம் மாதிரியே நமக்கு கொஞ்சம் தோணும். அந்த கேரக்டர்ல அவருக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. அதை அவர் சூப்பரா யூஸும் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சீன்ல தன்னோட பொண்ணு லவர் தான் முக்கியம், தான் முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய காட்சியில இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அவருடைய பொண்ணா நடிச்சிருந்த சைத்ரா ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க தமிழ்ல 3 BHK இப்ப ரிலீஸ் ஆக போற மை லார்ட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. வில்லனா வரக்கூடிய ராஜ் தீபக் நல்ல ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. அவருடைய ரோல் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தாலும் கேரக்டருக்கு வெயிட்டேஜ் இருந்துச்சு. பிளஸ் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவருடைய ரோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பயந்த மாதிரி காட்டினதுனால அவரோட சேஞ்ச் ஓவர் ரொம்ப திடீர்னு வந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்டா வரக்கூடிய கோபால் கிருஷ்ணன், அவருடைய லவ் இன்ட்ரெஸ்டா வரக்கூடிய சம்யுக்தா, இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சம்யுக்தா இதுக்கு முன்னாடி தமிழ்ல உன் சமையலறையில் படத்துல நடிச்சிருந்தாங்க. படத்துடைய சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. பர்டிகுலரா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல இந்த ஃபைட் பண்றதுனால நம்ம வாழ்க்கையில என்னென்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறத மேட்ச் கட்ஸ்ல காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துடைய கிளைமேக்ஸ் கொஞ்சம் காந்தாரா மாதிரியே ஆரம்பிச்சது. அப்படியே ஆரம்பிச்சாலும் அது வேற மாதிரி தான் முடிஞ்சது. இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல ஸ்கிரீன் பிளேல நிறைய டிராமா பண்றதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. அதை அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, படத்துல நிறைய இடத்துல ஸ்கிரீன் பிளேக்கு ஸ்கோப் இருந்ததை கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரான படமா வந்து சேர்ந்துருக்கும். அப்படி இருந்தும் இந்த படம் ஒரு டீசென்டான என்டர்டெய்னர். இந்த படம் இப்ப சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.